بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قد أفلح من تزكى وذكر اسم ربه فصلى. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: لا تمنعوا نساءكم المساجد وبيوتهن خير لهن أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்திற்கு மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியார்களே, சகோதரர்களே, உங்கள் அனைவருக்கும் என் சலாம் உரைத்து என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ் செய்த பேரருளின் காரணமாக நம் மீது கடமையாக்கப்பட்ட நோன்பு என்ற கடமையை நிறைவேற்றியவர்களாக சிறப்பான பெருநாளை எதிர்பார்த்தவர்களாக பெருநாளுடைய இரவிலே நாம் வணக்கத்தில் ஈடுபட்டிருக்கின்றோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்: மன் அஹ்யா லைலத்தைல் ஈதைனி லம் தமுத் கல்புஹு யௌம தமூத்துல் குலூப். யார் இரண்டு பெருநாளுடைய இரவுகளில் கண் விழித்து இறை வணக்கம் செய்வாரோ, நாளை மறுமை நாளையில் மனித உள்ளங்கள் எல்லாம் மரணிக்கக்கூடிய அந்த தினத்திலே இவருடைய உள்ளம் மரணிக்காது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித் தந்த அடிப்படையில் பெருநாளுடைய இரவை கண்விழித்து வணக்கத்தின் மூலமாக ஹயாத்தாக்குவதற்காக வேண்டி சிறப்பான திக்ர் மஜ்லிஸை நிறைவேற்றிவிட்டு மார்க்க இலக்க கூட்டத்திலே நாம் அமர்ந்திருக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான்: இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. கஷ்டத்திற்கு பிறகு சுகம் உண்டு என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான். உலகத்திலே ஒரு மனிதன் கஷ்டப்படுகின்றான் என்று சொன்னால் அந்த கஷ்டத்திற்கு அடுத்து நிச்சயமாக ஒரு சுகம் ஏற்படும் என்பது அல்லாஹ்வுடைய நியதி. அந்த அடிப்படையில் ஒரு மாத காலம் கஷ்டப்பட்டோம், பகலெல்லாம் நோன்பு வைத்தோம், பசித்திருந்தோம், தாகித்திருந்தோம், இரவு நேரத்தில் கண்விழித்து இறை வணக்கத்தில் ஈடுபட்டோம். அந்த கஷ்டத்திற்குரிய ஒரு பரிசாக சந்தோஷமான பெருநாளை அல்லாஹ் தந்திருக்கின்றான். நேற்றைய தினம் நடைபெற்ற உலமாக்களுடைய ஆலோசனை கூட்டத்திலே நமது ஊரில் துறை தென்படாத காரணத்தினால் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் தொடர்பு கொண்டு திரை தென்படுவதற்கான செய்திகளை திரட்டப்பட்டது. தமிழ்நாட்டில் எங்கேயுமே திரை தென்படாத காரணத்தினால் நேற்றைய தினம் நடைபெற்ற கூட்டத்தில் ரமலானை 30ஆக பூர்த்தி செய்வது என்று தீர்மானிக்கப்பட்டது. அந்த அடிப்படையிலே தன்னை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்களே: திரையை பார்த்து நோன்பை ஆரம்பம் செய்யுங்கள், திரையை பார்த்து நோன்பை விடுங்கள் என்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நேரடியான கட்டளையின் பிரகாரமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அமலை, எந்த வழிமுறையை தனது வாழ்நாளெல்லாம் கடைபிடித்து முதல் நோன்பை ஆரம்பம் செய்தார்களோ, பெருநாளை கொண்டாடினார்களோ, அந்த வழிமுறையின் அடிப்படையிலும் ரமலானை 30ஆக பூர்த்தி செய்து இன்று நாம் பெருநாளுடைய இரவிலே அமர்ந்திருக்கின்றோம். அருமையான பெருமக்களே, அல்லாஹு தஆலா நாம் வைத்த நோன்புகளையும் நாம் செய்த இரு வணக்கங்களையும் கபூல் செய்து இந்த கடமையை நிறைவேற்றிய பிறகு எப்படி ஒரு சந்தோஷத்தில் இருக்கின்றோமோ, இதே சந்தோஷத்தை, இதே மகிழ்ச்சியை நாளைக்கு மறுமை நாளையிலும் அல்லாஹ் தந்து இந்த வணக்கத்தின் மூலமாக நாம் பட்ட சிரமங்களுக்கு பரிசாக சுவனத்தை அல்லாஹ் கூலியாக தர வேண்டும். நம் அனைவருக்கும் அல்லாஹ் நேர்வழியை காட்டி அந்த நேர்வழியில் கடைசி வரை உறுதியாக நின்று அல்லாஹ் ரசூலின் அன்பை பெற்றவர்களாக மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தையும் அல்லாஹ் தந்தர வேண்டும்.
அருமையான பெருமக்களே, மார்க்கம் என்பது குர்ஆன் ஹதீஸ். அந்த குர்ஆன் ஹதீஸிலே எப்படி சஹாபாக்கள் செயல்பட்டார்களோ அந்த செயல்பாட்டின் பிரகாரம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதுதான் மார்க்கம். குர்ஆன் ஹதீஸை நாம் நேரடியாக பார்த்து அதை நான் எனது அறிவுக்கு எப்படி தென்படுகின்றதோ, சஹாபாக்களின் விளக்கத்தை பார்க்க மாட்டேன், அறிஞர்களின் விளக்கத்தை நான் கேட்க மாட்டேன், எனக்கு எப்படி மார்க்கம் புரிகின்றதோ அந்த அடிப்படையில் செயல்படுவேன் என்ற முடிவுக்கு வந்த காரணத்தினால்தான் இந்த உலகத்திலே பல்வேறு பிரச்சனைகளை, பிரிவுகளை நாம் சந்திக்கின்றோம். எனவே மார்க்கம் என்பது குர்ஆன் ஹதீஸ். அந்த குர்ஆன் ஹதீஸுக்கு சஹாபாக்கள் எப்படி விளக்கம் சொன்னார்களோ, எப்படி வாழ்ந்து காட்டினார்களோ அந்த முறையில் நம்முடைய வழக்கத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் நீங்கள் பார்த்தால் அதனுடைய அடிப்படையே சஹாபாக்களுடைய இலக்கத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால்தான் பல்வேறு பிரச்சனைகளுக்கு நாம் ஆளாக இருக்கின்றோம். குர்ஆனுக்கும் ஹதீஸுக்கும் அந்த உத்தம சஹாபாக்கள், இந்த சஹாபாக்கள் என்றால் அந்த சஹாபாக்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்றான், வஅல்ஸமஹும் கலிமத்தத் தக்வா வகானூ அஹக்க பிஹா வஅஹ்லஹா. அந்த சஹாபாக்கள் நீங்கள் நினைப்பதை போன்று ஒரு சாதாரணமான சாமானியமான மனிதர்கள் அல்ல, மாறாக அந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் தக்வாவை பற்றி பிடிக்க வைத்தான். அல்ஸமஹும் கலிமத்தத் தக்வா, தக்வாவை அவர்களுக்கு கட்டாயமாக்கி விட்டான். வகானூ அஹக்க பிஹா வஅஹ்லஹா, அந்த தக்வாவிற்கு உரித்தானவர்களாக, தகுதியுள்ளவர்களாக இருந்தார்கள் என்று அல்லாஹ் சொல்லித் தருகின்றான். எனவே சஹாபாக்கள் தக்வாவிலே, இறையச்சத்திலே உண்மையான முறையில் செயல்பட்டார்கள். அவர்களின் விளக்கம், அவர்களின் செயல்பாடு ஒருபோதும் அல்லாஹ் ரசூலுக்கு மாற்றமாக அமையாது என்ற உறுதியான திடமான நம்பிக்கையில் நாம் இருக்கின்ற காரணத்தினால்தான் சஹாபாக்களை பற்றி பிடிக்கின்றோம். அருமையான பெருமக்களே, இன்னைக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள்ல முக்கியமான இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை, அனைத்து தரப்பு மக்களும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னவென்றால், விஷயத்திற்கு நேரடியாக வருகின்றேன், பெண்கள் பள்ளிவாசலுக்கு வரலாமா? ஜும்ஆ தொழுகை அவர்களுக்கு கடமையானதா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஒரு ஹதீஸை வைத்துக் கொண்டு, லா தம்னஉ நிசாஅக்கும் அல் மசாஜித், உங்களின் பெண்களை பள்ளிவாசலை விட்டு தடுக்க வேண்டாம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். எனவே நாங்கள் பெண்களை பள்ளிவாசலுக்கு வரவழைப்போம், அவர்களுக்கு ஜும்ஆ தொழுகையை கடமையாக்குவோம் என்று ஒரு சிலர் சொல்கின்றார்களே, இதற்குரிய விளக்கம் என்ன என்பதை பற்றி சுருக்கமாக சொல்வதற்கு ஆசைப்படுகின்றேன். இவர்கள் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் சரியான ஹதீஸ் தான். லா தம்னஉ நிசாஅக்கும் அல் மசாஜித், உங்களின் பெண்களை பள்ளிவாசலை விட்டு தடுக்க வேண்டாம். புகாரில இருக்கு, அபூ தாவூதுல இருக்கு. ஆனால் அந்த ஹதீஸுடைய பிற்பகுதியை நாம் சேர்த்து பார்க்க வேண்டும். லா தம்னஉ நிசாஅக்கும் அல் மசாஜித் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டு அந்த ஹதீஸிலேயே தொடராக சொன்னார்கள், வ புயூத்துஹுன்ன கைருல் லஹுன்ன, அவர்களின் வீடுதான் அவர்களுக்கு சிறப்பானது. அந்த ஹதீஸிலே ஒரு பகுதி மட்டும் சொல்லப்படுகிறது, ஹதீஸினுடைய இரண்டாவது பகுதியும் சேர்த்து சொல்லப்பட வேண்டும். வ புயூத்துஹுன்ன கைருல் லஹுன்ன, பெண்களுக்கு அவர்களின் வீடுதான் சிறந்தது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். அது மட்டுமல்ல, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்லக்கூடிய ஹதீஸ் அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஸலாத்துல் மர்அத்தி ஃபீ பைத்திஹா அஃதலு மின் ஸலாத்திஹா, ஒரு பெண்மணி தன் வீட்டில் தொழுவதை விட, தனது வீட்டில் தொழுவதை விட அந்த வீட்டுடைய உள் அறையிலே தொழுவது மிக சிறந்தது. பள்ளிவாசல் இல்ல, வீட்டில் தொழுவதை விட வீட்டினுடைய உள் அறையில் தொழுவது சிறந்தது. அது மட்டுமல்ல, வீட்டின் உள் அறையில் தொழுவதை விட அந்த உள் அறையில் ஒரு திரை ஏற்படுத்திக் கொண்டு அதற்குள்ளே தொழுவது சிறந்தது என்றாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அளவுக்கு பெண்மணி தன்னை மறைத்துக் கொள்கிறாளோ அந்த அளவுக்கு அவளுக்கு சிறப்புண்டு, நன்மை அதிகம் உண்டு என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார். அப்ப இந்த ஹதீஸ் காட்டுகின்றது, பெண்கள் வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது. ஒரு ஆண் வீட்டில் தொழுதால் நன்மை குறைவு, பள்ளிவாசலில் தொழுதால் நன்மை அதிகம். வீட்டில் தொழுதால் 27 மடங்கு நன்மை குறைவாக கிடைக்கும், பள்ளிவாசல்ல போய் தொழுதா ஜமாத்தா தொழுதா 27 மடங்கு நன்மை அதிகமாக கிடைக்கும். ஆனால் பெண்ணுடைய சட்டம் என்ன தெரியுமா? ஒரு பெண்மணி பள்ளிவாசலில் தொழுதால் நன்மை குறைவு, வீட்டில் தொழுதால் நன்மை அதிகம். நன்மைக்கு போட்டி போடக்கூடிய தாய்மார்கள் சிந்திக்க வேண்டும்.
பள்ளிவாசல்ல தொழுவது நன்மை அதிகம் கிடைக்கின்றதா, வீட்டில் தொழுவதில் நன்மை அதிகமாக கிடைக்கின்றதா என்று சொன்னால் பள்ளிவாசல்ல தொழுவதை வீட்டில் தொழுதா நன்மை அதிகமாக கிடைக்கின்றது என்பதை இந்த ஹதீஸ் சுட்டி காட்டுகின்றது. பள்ளிவாசல்ல தொழுகிறது ஆண்களுக்குத்தான் கடமையை தவிர பெண்களுக்கு கடமை இல்லை என்பதை இன்னொரு ஹதீஸின் மூலமாக நாம் அறிய முடிகின்றது. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, வல்லதி நஃப்ஸி பியதிஹி, எனது உயிர் யாருடைய கைவசத்தில் இருக்கின்றதோ அந்த இறைவன் மீது சத்தியமாக சொல்கின்றேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, லக்கத் ஹமம்து அன் ஆமுர பிஹதமின், நான் விறகுகளை கொண்டு வரும்படி ஏவுவதற்கு நாடுகின்றேன். விறகுகளை துருக்கி வாருங்கள். விறகுகள் துருக்கி வரப்பட்ட பிறகு அதை எடுத்துக்கொண்டு பள்ளிவாசலில் காம சொல்லப்பட்டு இன்னொரு நபரை தொழுகை நடத்த சொல்லிவிட்டு நான் மதீனாவின் வீதிகளிலே சென்று எந்த ஆண்கள் பள்ளிவாசலுக்கு வராமல் வீட்டில் தொழுகின்றார்களோ அந்த வீட்டை கொளுத்துவதற்கு நாடுகிறேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய வார்த்தையை பாருங்கள். ஒரு மனிதனை ஓட வேண்டும், அவர் தொழுகை நடத்துவார். தொழுகை நடத்திட்டு இருக்கிறாங்க. இப்ப சொல்ற நான் தொழுகை நடத்தாம இன்னொரு ஆளை தொழுகை நடத்த வைத்து விட்டு பள்ளிவாசலுக்கு தொழ வராமல் வீட்டில் இருக்கக்கூடிய ஆண்களை நான் நாடி சென்று அவர்களின் வீடை கொளுத்துவதற்கு நாடுகிறேன். தெளிவான வார்த்தையை சொல்றாங்க, வீட்டில் சொல்லக்கூடிய ஆண்களை நாடி செல்வேன் சொல்றாங்க. ஆண்கள் பெண்கள் ரெண்டு பேருமே பள்ளிவாசலுக்கு வருவது கடமை என்று சொல்லியிருந்தால் ஸல்லல்லாஹு என்று சொல்லியிருக்கணும். வீட்டில் சொல்லக்கூடிய ஆண்கள் பெண்கள் அந்த மனிதர்களை கொளுத்த நாடுகிறேன் சொல்லியிருக்கணும். பெண்களுக்கு கடமை இல்ல, ஆண்களுக்கு மட்டும்தான் கடமை. அப்படி இருந்தும் அவர்கள் வராமல் வீட்டில் தொழுதால் அந்த வீட்டை கொளுத்த வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல ரிஜால் என்ற வார்த்தை காட்டுகின்றது, பள்ளிவாசலுக்கு வருவது ஆண்களுக்கு மட்டும்தான் கடமை, பெண்களுக்கு கடமை இல்லை. ஆண்களுக்கு கடமையாக இருந்தும் கூட பள்ளிவாசலுக்கு வராமல் வீட்டில் தொழுதால் அந்த வீட்டை கொளுத்த வேண்டும். அது மட்டுமல்ல, இன்னொரு ஹதீஸ்ல வருது, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய அறிவிப்பு, அஹ்மதுல வரக்கூடிய அறிவிப்பு, லௌலா மாஃபில் புயூத்தி மினல் நிசாஇ வல்-ذُرِّய்யா, வீட்டில் தொழக்கூடிய பெண்களும் குழந்தைகளும் இல்லை என்றால் அகம்து ஸலாத்தல் இஸாஇ, இஸாவுடைய தொழுகைக்கு காம சொல்லும்படி ஏவிவிட்டு அமரத்து சித்தியானி, எனது வாலிபர் கூட்டத்தை நான் ஏவுவேன். வீடுகளில் சொல்லக்கூடிய ஆண்களை கொளுத்தும்படி நான் சொல்லுவேன். சில பேர் இஸ்லா தொழுகைக்கு பள்ளிவாசலுக்கு வராம வீட்டுல தொழுதுட்டு இருக்கிறாங்க. எனக்கு கோபம் வருது, அந்த வீட்டை எல்லாம் கொளுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஆனா வீட்டுல பெண்கள் இருக்கிறார்கள், சிறுவர்கள் இருக்கிறார்கள், அதனால் நான் கொளுத்தவில்லைன்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸ் காட்டுது, வீட்டில் தொடரக்கூடிய பெண்களும் சிறுவர்களும் வீட்டில் தொழுகின்ற காரணத்தினால அந்த வீட்டை நான் கொளுத்த நாடவில்லை. பெண்களும் பள்ளிவாசலுக்கு தான் வரணும் என்பது கட்டாயமாக ஆகியிருந்தால் எப்படி சொல்லியிருக்கணும், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் வீட்டில் தொழுதா அந்த வீட்டை கொளுத்தி இருப்பேன் என்று சொல்லி இருக்க வேண்டும். பெண்களுக்கு பள்ளிவாசலுக்கு வருவது கடமை இல்லை என்ற காரணத்தினாலதான் எப்படி சொல்றாங்க, பெண்கள் வீட்டில் தொழுகின்ற காரணத்தினால் அந்த வீட்டை நான் கொளுத்தாமல் இருக்கிறேன். அப்ப இந்த ஹதீஸில் பூரா காட்டுது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாஅத்தில் கலந்து கொள்ளப்படுவது கட்டாயமாக்கப்படவில்லை, கடமையாக்கப்படவில்லை. வீட்டில் தொழுவதுதான் சிறந்தது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார்கள். இந்த 4 ஹதீஸ்கள் இதை காட்டுது. ஆனா ரசூலுல்லாஹ் காலத்துல பெண்கள் பள்ளிவாசலுக்கு தொழ வந்தார்கள், அதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தடுக்கவில்லை. அது எப்படி வந்தார்கள், பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய பெண்கள் கணவன்மார்களுக்கு அனுமதி கேட்க வேண்டும். நான் பள்ளிவாசலுக்கு செல்ல போகிறேன், அனுமதி தாருங்கள் என்று அனுமதி கேட்க வேண்டும். கணவன் அனுமதி கொடுத்தால் பள்ளிவாசலுக்கு வர வேண்டும், அனுமதி கொடுக்கவில்லை என்றால் பள்ளிவாசலுக்கு வரக்கூடாது. இது தெளிவாக அதில் சொல்லப்பட்டிருக்கு. பெண்களே நீங்கள் கணவன் மாற்ற அனுமதி தேடுங்கள், அனுமதி கிடைத்தால் பள்ளிவாசலுக்கு வாருங்கள். பருவாக இருந்தால் கட்டாயமாக இருந்தால் கணவன் அனுமதி கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாஅத்தில் கலந்து கொள்ளுங்க ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. பெண்களுக்கு பள்ளிவாசலுக்கு வருவது கடமை இல்லை. எனவேதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஆண்களுக்கு அனுமதி கேளுங்கள், அனுமதி கிடைத்தால் வாருங்கள். ஏனென்றால் ஒரு பருவான காரியத்தை கணவன் தடுத்தாலும் கூட அந்த மனைவி மீறி செய்ய வேண்டும். ஒரு கணவன் மனைவியை தடுக்கலாம், நீ நோன்பு வைக்க கூடாது, ரமலான் நோன்பு வைக்க தடுக்கலாம்.
இப்ப கணவன் கட்டுப்பட தேவையில்லை, கணவனின் கட்டுப்பாட்டை மீறி அவள் நோன்பு வைக்க வேண்டும். ஆனா சுண்ணத்தான் நோன்பா இருக்கு, நபிலா நோன்பா இருக்கு, கணவன் தடுக்கிறான் நீ நோன்பு வைக்க கூடாதுன்னு சொல்லி, அப்ப இந்த நோன்பு வைக்க கூடாது, நோன்பு வைத்தால் பாவம். அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கணவன் அனுமதி கேளுங்கள், அனுமதி கிடைத்தால் வாருங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை நமக்கு சொல்கின்றது. பெண்களுக்கு பள்ளிவாசல் வந்து கலந்து கொள்வது கடமை இல்லை, ஆண்கள் அனுமதித்தால் தான் வர வேண்டும் என்ற நிலைப்பாடுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது. எனவே பள்ளிவாசலுக்கு பெண்கள் ஜமாஅத்தில் கலந்து கொள்வதற்காக வேண்டி வருவது கட்டாயமான கடமை இல்லை. அதிலும் இன்னைக்கு பெண்கள் வந்து ஜும்ஆவுக்கு வருகிறார்கள். ஜும்ஆ அவர்களுக்கு கடமையா? மார்க்கம் இருக்கு, எதை கடமையாக்கி இருக்கின்றதோ அதை கடமையாக செய்ய வேண்டும், எதை மார்க்கம் கடமையாக்கவில்லையோ அதை கடமையாக செய்தால் பாவம். அல்லாஹ்வுக்கு கடமையாக்கல, கடமையாக்காத ஒன்றை கடமையாக கருதி செய்தால் அதுவும் பாவம். பெண்களுக்கு ஜும்ஆ தொழுகையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடமையாக்கவே இல்லை. ஏகப்பட்ட ஹதீஸ்களை பார்க்கிறோம். முஸன்னஃப் இப்னு அபீ ஷைபாங்கிற கிதாபினுடைய பாகம் 2 பக்கம் 18 பல்வேறு ஹதீஸ்களை சொல்லித் தருகிறார்கள். பெண்களுக்கு ஜும்ஆ தொழுகை கடமை இல்லை. குர்ஆன் ஹதீஸ் குர்ஆன் என்று சொல்லக்கூடியவர்கள் சிந்திக்க வேண்டும். பெருமானாரே கடமையாக்காத போது அதை நாம் கடமையாக வலியுறுத்தி பெண்களை ஏன் பள்ளிவாசலுக்கு அழைக்க வேண்டும்? ஒரு ஹதீஸ் கூட கிடையாது பெண்களை பள்ளிவாசலுக்கு அழையுங்கள் என்று ஒரு ஹதீஸ் கூட கிடையாது. வரக்கூடிய ஹதீஸ்கள் பூரா பெண்ணை அனுமதி கேட்டா தடுக்காதுங்க என்றா இருக்க தவிர, பெண் வந்து ஆசைப்படா பள்ளிவாசலுக்கு போகணும், ரசூலுல்லாஹ் காலத்துல உள்ளது, ஆசைப்பட்டு கேட்டா தடுக்காதீங்க என்றா இருக்க தவிர, பெண்களை அழையுங்கள், ஜமாஅத்திற்கு அழையுங்கள், ஜும்ஆவிற்கு அழையுங்கள் என்று ஒரு ஹதீஸ் கூட கிடையாது. லஈஃபான ஹதீஸும் கிடையாது, மௌதுவான ஹதீஸும் கிடையாது. அப்படி இருக்க பெண்களின் மீது கடமை இல்லாத ஒன்றை ஏன் கடமையாக்க வேண்டும்? ஜும்ஆ தொழுகை பெண்களின் கடமையே இல்லை. அபூ ஹாதிம் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, قال ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல் ஜும்அத்து வாஜிபத்துன் அலா குல்லி ஹாலின். ஜும்ஆ தொழுகை வயதுக்கு வந்த அனைவரின் மீதும் கட்டாயமாகும். யாரெல்லாம் வயசுக்கு வந்தாங்களோ, 15 வயசு அடைஞ்சிட்டாங்களோ அவர்கள் மீதெல்லாம் கட்டாயமாகும் என்று சொல்லிவிட்டு 4 பேர் ரசூலுல்லாஹ் விதிவிலக்கு பண்றாங்க. இல்லா அறுபடத்தில் 4 நபர்களுக்கு ஜும்ஆ தொழுகை கடமை இல்லை. ஒன்றாவது அஸ்ஸபி, சிறுவர்களுக்கு கடமை இல்லை ஜும்ஆ தொழுகை. வல் அப்து, அடிமைக்கு ஜும்ஆ தொழுகை கடமை இல்லை. வல் மர்அத்து, பெண்களுக்கு ஜும்ஆ தொழுகை கடமை இல்லை. வல் மரீது, நோயாளிகளுக்கும் ஜும்ஆ தொழுகை கடமை இல்லை. அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ்ல முஹம்மது இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க, قال رسول الله صلى الله عليه وسلم من كان يؤمن بالله واليوم الآخر فعليه الجمعة. யார் அல்லாஹ்வை கொண்டு மறுமை நாளை கொண்டு ஈமான் கொண்டிருக்கிறாரோ அவர் மீது ஜும்ஆ தொழுகை கடமையாகும். இல்லா அலா இம்ராத்தின், ஆனா பெண்ணுக்கு கடமை இல்லை. வபலியின், சிறுவனுக்கு கடமை இல்லை. மம்லூக்கின், அடிமைக்கு கடமை இல்லை. மரீதின், நோயாளிக்கு கடமை இல்லை. இதுவும் அதே கிதாபில் அதே பாகத்தில் வருகிறது. அப்ப இந்த 2 ஹதீஸ் தெளிவாக காட்டுகிறது, பெண்களுக்கு ஜும்ஆ தொழுகை கடமையே இல்லை. அதே மாதிரி இன்னொரு அறிவிப்பு பார்க்கிறோம். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, பெரிய தாபி, அந்த காலத்துல பிரச்சனை வந்திருக்கு. வந்து கேட்கிறாங்க, பெண்களுக்கு ஜும்ஆ தொழுகை கடமையா? சொன்னார்கள், லைஸா அலன் நிசாஇ ஜும்ஆ, பெண்களின் மீது ஜும்ஆ தொழுகை என்பதே கிடையாது, அவர்களுக்கு அது கடமை இல்லை. இன்னொரு அறிவிப்புல வஸ்ஸாஃபி அப்படிங்கிறவங்க அறிவிக்கிறாங்க, நான் உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய மஜ்லிஸிலே இருந்தேன். உமர் இப்னு அப்துல் அஸீஸ் யாரு? கலீஃபாக்களுடைய, அந்த உமையாக்கள் ஆட்சி செய்தார்களே, அந்த உமையாக்களுடைய கலீஃபாக்களிலேயே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, இவங்க 4 ஆட்சி முடிஞ்ச பிறகு உமையாக்களின் ஆட்சி ஆரம்பமானது. அந்த உமையாக்களுடைய கலீஃபாக்களிலேயே உமர் இப்னு அப்துல் அஸீஸ் மிக மிக நீளமானவர்கள் என்று நான் மட்டுமல்ல, மதுஹபுகளே தேவையில்லை என்று சொல்லக்கூடியவர்களும் கூட தங்களுடைய பிரச்சாரத்திலே, தங்களுடைய வாதத்திலே உமர் இப்னு அப்துல் அஸீஸ் சரியானவர், நம்பகமானவர் என்று சொல்லியிருக்கிறார். அவங்களை பற்றி சொல்லப்படுகிறது, அவங்களுடைய மஜ்லிஸில் நான் இருந்தேன். அவர் அமீராக கலீஃபா இருக்கும்போது அந்த மஜ்லிஸில் இருந்து அவர்கள் தன்னுடைய கவர்னர்களுக்கு கடிதம் எழுதினார்கள். அப்போது அப்துல் ஹமீத் என்ற கவர்னருக்கு கடிதம் எழுதும் போது இப்படி எழுதுறாங்க, உங்கூர் மண் கபுரக மினன் நிசா. ஓ கவர்னரே,
நீ உங்கள் பகுதியில் வாழக்கூடிய பெண்களை கவனித்துக்கொள். உங்கள் மண் கபுலக நிசா, உனக்கு முன்னால் இருக்கக்கூடிய சமுதாய பெண்களை கவனித்துக்கொள். அந்த பெண்கள் பள்ளிவாசலுடைய ஜமாஅத்திற்கு வரக்கூடாது, ஜனாதா தொழுகையிலே கலந்து கொள்ளக்கூடாது. அவர்களுக்கு எந்த விதமான ஹக்கும் கிடையாது. ஜனாதா தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடிய எந்த உரிமையும் அவர்களுக்கு கிடையாது. ஜும்ஆ தொழுகையில் கலந்து கொள்ளக்கூடிய உரிமையும் அவர்களுக்கு கிடையாது என்று உமர் இப்னு அப்துல் அஸீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கடிதம் எழுதினார் என்ற செய்தியை பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, இதே அறிவிப்பு அபூதாவுல வருது. தாரிக் இப்னு ஷிஹாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் ஜும்அத்து ஹக்குன் வாஜிபுன் அலா குல்லி முஸ்லிமின், முஸ்லிமான ஒவ்வொருவருக்குமே ஜும்ஆ தொழுகை கடமையாகும். இல்லா அலா அர்பஅத்தின், 4 பேருக்கு தவிர சொல்லி அதே 4 பேர் சொல்றாங்க. அடிமை, பெண்ணே, சிறுவன், நோயாளி, இந்த 4 பேர் கடமை இல்லைங்கிற ஹதீஸை அபூதாவுலையும் பார்க்கிறோம். அதே மாதிரி இன்னொரு ஹதீஸ் வருது, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிற ஹதீஸ், முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். அதுல எப்படி வருதுன்னு சொன்னா, 5 மேல தொழுகைக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களோ, நான் தொழுகை நடத்த சொல்லிட்டு நான் மதீனா வீதிகளிலே சென்று எந்த ஆண்கள் பள்ளிவாசலுக்கு வராம வீட்டை சொல்லுகிறாங்களோ அந்த வீட்டை கொடுத்த நாடுகள் சொன்னாங்கல்ல, இதே கருத்துள்ள ஹதீஸ் இப்படி வருகிறது. ஜும்ஆவுடைய தொழுகையை இன்னொரு நபரை தொலை வச்சு விட்டு ரசூலுல்லாஹ் ஜும்ஆ தொழுகை நடத்துவாங்க. ஜும்ஆவுடைய தொழுகையை இன்னொரு நபரை நடத்த சொல்லிவிட்டு சும்மா உஹ்ரிக்கு அலா ரிஜாலி யதகல்லபூன அனில் ஜும்ஆ, ஜும்ஆவிற்கு வராத ஆண்களின் வீட்டை கொடுத்த நாடுகிறேன். பெண்கள் வீடும் சொல்லல, ஜும்மாவுக்கு வராம சில ஆண்கள் வீட்டில் இருக்கிறாங்க. அப்படி இந்த ஆண்களாவது ஜும்மாவிற்கு வராமல் வீட்டில் இருந்தால் அந்த வீட்டை கொடுத்த நாடுகிறேன்களாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸும் ஆண்களுக்கு மட்டும்தான் ஜும்மா கடமை, பெண்களுக்கு ஜும்மா கடமை இல்லை என்பதை நமக்கு காட்டுகிறது. எனவே பெண்கள் பள்ளிவாசல் ஜமாத்தாக கலந்து கொள்வதோ அல்லது ஜும்ஆ தொழுகையில் கலந்து கொள்வதோ அவர்களுக்கு கடமையாக்கப்படாத ஒன்று. எது கடமையாக்கப்படவில்லையோ அதற்காக வேண்டி ஏற்பாடுகள் செய்வது, அதற்காக வேண்டி அழைப்புகள் செய்வது வரம்பு மீறிய செயல் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பள்ளிவாசலை விட்டு பெண்களை தடுக்காதீங்க. நான் ஆரம்பத்தில் சொல்லியிருக்கிறேன், ரசூல் எப்படி சொல்றாங்க, பெண்களை தடுக்காதுன்னு தான் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பெண்மணி கணவன் அனுமதி கேட்டா தடுக்காதீங்க அப்படின்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் காலம் வரைக்கும் அந்த சட்டம் இருந்தது. பெண்கள் அனுமதி கேட்டா தடுக்காதீங்க, பள்ளிவாசல் வந்தா வரட்டும்னு சொல்லி. அந்த அடிப்படையில் சில பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள், சில பெண்கள் பள்ளிவாசலுக்கு வராமலும் இருந்தார்கள். எல்லா பெண்கள் பள்ளிவாசல் வாங்கு சொல்லப்பட்டு விட்டால் எல்லா ஆண் சகாபாக்களும் பள்ளிவாசலுக்கு வருவார்கள். பெண்கள் அனைவரும் வரமாட்டாங்க, ஒரு சில பேர் வருவாங்க, வராதவர்களும் இருந்தாலும் வீட்டிலே தொழுது கொள்வார்கள். ரசூலுல்லாஹ் காலத்தில் அதான் நினைப்பாரு. அப்ப தடுக்காதீங்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, பெண்களை தடுக்காதுன்னு சொல்றாங்களே அப்படின்னு சொன்னா ஏன் சொன்னாங்க தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் வரைக்கும் மார்க்கத்தை கற்றுக்கொள்வது ஆண்கள் பெண்கள் 2 பேரும் கட்டாய கடமை. ரசூலுல்லாஹ்வுடைய காலம் வரைக்கும் மார்க்கத்தை கற்றுக் கொடுப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். அவங்கள்ட்ட தான் மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண் சஹாபியாக தான் அவங்க மார்க்கம் தெரியாது, எல்லாம் புதுசா எத்தனாவது கொண்டவங்க. மார்க்கம் என்ன என்பதை ரசூலுல்லாஹ் தான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு வசனம் வேண்டும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுப்பார்கள், மக்கள் கற்றுக்கொள்வார்கள். எனவே ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் மார்க்கத்தை கற்றுக்கொள்வது கடமையாக்கப்பட்ட அந்த நேரத்திலே பெண்கள் வீட்டில் இருந்தால் மார்க்கம் தெரியாமல் போய்விடும். எனவே மார்க்கத்தை தெரிந்து கொள்வதற்காக வேண்டி, சட்டங்களை தெரிந்து கொள்வதற்காக வேண்டித்தான் பெண்களை பள்ளிவாசலுக்கு தடுக்காதுங்க வரட்டும்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன ஆதாரம் சொன்னா, பெருநாள் தொழுகை சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்ல பார்க்கிறோம். அந்த ஹதீஸ்ல வருது, பெருநாள் தொழுகைக்கு வரக்கூடிய பெண்கள் மாதவிடாய் வந்த பெண்களும் வருவாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாதவிடாய் வந்த பெண்களையும் கன்னி பெண்களையும் தொழுகைக்கு வர சொல்லுங்கள். தொழுகைதான் நோக்கம் சொன்னா மாதவிடாய் பெண்கள் என்ன சொல்ல போறாங்க? அந்த ஹதீஸ்ல வருது, அந்த பெண்கள் தொழுகைக்காக வேண்டி வரல, ஒரு ஓரத்தில் உட்கார்ந்து இருப்பாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்களுக்கு தொழுகை முடித்த பிறகு அந்த பெண்கள் உள்ள இடத்திற்கு வந்து அவர்களுக்கு பயான் செய்வார்கள், உபதேசங்கள் செய்வார்கள். அந்த உபதேசத்தை கேட்பதற்காக வேண்டித்தான் அந்த பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள், அல்லது பெருநாள் தொழுகை இந்த இடத்திற்கு வந்தார்கள். அப்ப இந்த ஹதீஸ் காட்டுது, ரசூலுல்லாஹ் காலம் வரைக்கும் பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தது வெறும் தொழுகைக்காக வேண்டி மட்டுமல்ல, மார்க்கத்தை விளங்குவதற்காக வேண்டியும் மார்க்க சட்டத்தை புரிந்து கொள்வதற்காக வேண்டியும் தான்.
அந்த ஒரு நிர்பந்தம் இருந்த காரணத்தினால் பள்ளிவாசலை விட்டு தடுக்காதீங்கன்னு சொன்னாங்க. ஆனா அப்படி சொன்ன ரசூலுல்லாஹ் கூட ஃபித்னாவுடைய விஷயத்தில் ரொம்ப எச்சரிக்கையா இருந்தாங்க. அதான் நம்ம கவனிக்கிறோம். பெண்களை பள்ளிவாசலுக்கு அனுமதிச்சாங்க ரசூலுல்லாஹ் காலம் வரைக்கும். பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தாங்க. ஆனா ஆண்கள் பெண்கள் விஷயத்தில் ஃபித்னா வந்து விடக்கூடாது, குளறுபடிகள் வந்து விடக்கூடாது என்பது ரசூலுல்லாஹ் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தார்கள். எனவே ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்களா, முதல்ல ஆண்களை சப்பை பாட்டுவாங்க, அதற்கு பிறகு சிறுவர்களை நிறுத்துவார்கள், அதற்கு பிறகுதான் பெண்களை நிறுத்துவார்கள். அந்த தப்புல நிக்கிறவங்க தப்புலே சிறந்த தப்பு எதுங்க? முதல் தப்பு தான் சிறந்த தப்பு. முதல் வரிசை என்று சொல்வதற்கு நன்மை அதிகமாக கிடைக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆண்களுடைய வரிசையில் சிறந்த வரிசை முதல் வரிசை, ஆனால் பெண்களுடைய வரிசையிலே சிறந்த வரிசை கடைசி வரிசை. பெண்கள் வரிசை நிற்கிறாங்க, ஆண்கள் கலந்திருக்க மாட்டாங்க. தனி ஏற்பாடு செஞ்சிருந்தாங்க. முதல்ல ஆண்கள் இருப்பாங்க, அதற்கு பிறகு சிறுவர்கள் இருப்பார்கள், அதற்கு பிறகு பெண்கள் இருப்பார்கள். அந்த பெண்கள் வரிசையிலே சிறந்த வரிசை கடைசி வரிசை என்றார்கள். ஒரு பெண்களை முதல் வரிசையில் போய் இருந்தால் அவருக்கு நன்மை குறைவாகத்தான் கிடைக்கும், கடைசி வரிசை இருந்தால் தான் நன்மை அதிகமாக கிடைக்கும். ஏன் அப்படி சொன்னாங்க? எல்லாத்துக்கும் முதல் தப்பு தான் சிறப்பு, முதல் தப்பு தான் சிறப்பு சொன்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆண்கள் வரிசையிலே சிறந்த வரிசை முதல் வரிசை, பெண்கள் வரிசையிலே சிறந்த வரிசை கடைசி வரிசை என்று சொன்னார்கள். என்ன காரணம்? பெண் முதல் வரிசையில் இருந்தால் அதுக்கு முன்னால ஆண்கள் நெருக்கமாக இருப்பார்கள். நீங்க பள்ளிவாசலுக்கு வர்றதே நிர்பந்தத்தின் அடிப்படையில் தொழுகை முறையை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி, மார்க்கத்தை புரிந்து கொள்வதற்காக வேண்டி வருகிறீர்கள். ஆனால் ஆண்களை விட்டு எந்த அளவுக்கு தூரமாக இருப்பீர்களோ அது ஆண்களுக்கு நல்லது. எனவே சொன்னார்கள், முதல் வரிசையில் இருப்பதை விட பெண்கள் கடைசி வரிசையில் இருக்கட்டும், ஆண்களை விட்டு தூரமாக இருக்கட்டும். ஹதீஸா இல்லையா? அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருந்தார்கள். ஆண்கள் பெண்களுடைய கலப்பு வந்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டி. ஏனென்றால் நன்மை கிடைப்பதை விட குழப்பத்தை விட்டு தூரமாக இருப்பது சிறந்த காரியம். ஒரு விஷயம் செய்தால் நன்மை கிடைக்குது, அதே நேரத்தில் அந்த விஷயத்தை செய்தால் பாவம் ஏற்படும் என்று சொன்னால் அந்த வெற்றியை விட்டுவிடுவதால் சிறப்பானது. அல்லாஹ் சொல்கிறான், குழப்பம் செய்வது கொலையை விட புனிதமானது. எனவே குழப்பம் பசாது ஏற்படும் என்றிருந்தால் அந்த செயலை விட்டுவிடுவதால் சிறப்பு. உதாரணமா பாருங்க, ஒரு நோயாளி நோய் ரொம்ப கஷ்டப்படுறாரு, இப்பதான் சுகம் அடைஞ்சிருக்கு, கஷ்டப்பட்டு நீண்ட காலம் கஷ்டப்பட்ட பிறகு சுகம் கிடைச்சிருக்கு. இப்ப டாக்டர் சொல்றாரு, இவருக்கு சுடுதண்ணி குடிங்க, அதான் நல்லது. பச்சை தண்ணி பரவாயில்ல, கொஞ்சம் குடிச்சாலும் பரவாயில்ல, ஆனா சுடுதண்ணி தான் சிறப்பானதுன்னு சொல்லிட்டாரு. வீட்டுல என்னென்ன செய்வோம்? யாராவது டாக்டர் சொல்லிட்டாருன்னு சொல்லுவோம், ஒரு மாச காலம் கஷ்டப்பட்டு இருக்கிற, நோயில் அவதிப்பட்டு இருக்கிற, எனவே டாக்டர் சுடுதண்ணி தான் சிறப்பானதுன்னு சொல்றாரு, பச்சை தண்ணி குடிச்சாலும் பரவாயில்லன்னு சொன்னாலும் அதிகமா குடிக்கிறாரு. அதுல இந்த பச்சை தண்ணி எப்படி இருக்கு? டாக்டர் சொன்ன அந்த பச்சை தண்ணி தூய்மையான தண்ணீரா இருந்தாதான். நம்ம வீட்டுல உள்ள பச்சை தண்ணி ரொம்ப கிருமி உள்ள தண்ணியாக, ரொம்ப மோசமான தண்ணியா இருக்கு, நோயாளிக்கு இருப்போமா? டாக்டர் சொல்லிட்டாரு பரவாயில்லன்னு சொல்லிட்டாரு, இவ்வாறு சொல்லிட்டா சொல்லுவோம். ஒரு மாத காலம் கஷ்டப்பட்டு இருக்கிற, நோயில கஷ்டப்பட்டு இருக்கிற, பல லட்சங்கள் செலவு பண்ணிருக்கிறோம், டாக்டர் சொன்னாலும் சுடுதண்ணி தான் சிறப்பானதுன்னு சொன்னாரு, எனவே பச்சை தண்ணி வேணாம், சுடுதண்ணியை சுடுன்னு சொல்லி நோயாளி சொல்லுவோம் அல்லவா? அந்த அடிப்படையில் சொல்றாங்க, பெண்களுக்கு வீடுதான் சிறந்தது. பள்ளிவாசல் வந்தா வர ரசூலுல்லாஹ் காலம் வரைக்கும் இந்த நிர்பந்தத்துக்காக வேண்டி தொழுகையை கற்றுக்கொள்ள வேண்டும், சட்டங்களை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி வந்தா வரட்டும். ஆனா ரசூலுல்லாஹ் காலத்திலேயே வீடுதான் சிறந்தது என்று சொன்னார்கள். இப்ப எப்படிப்பட்ட காலம்? ஃபித்னா ஃபசாது உச்சகட்டமான காலம். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இன்னொரு ஹதீஸ் புகாரில வருகிறது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய காலத்தில் சொல்றாங்க, இந்த காலத்தில் பெண்கள் செய்யக்கூடிய சிலப்பங்களை, ஃபசாதுகளை, ஃபித்னாக்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்திருந்தால் பெண்களை தடை செய்திருப்பார்கள். இந்த காலம் இல்ல, அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா தன்னுடைய காலத்துல சொல்றாங்க, இந்த காலத்து பெண்கள் செய்யக்கூடிய அந்த பிரச்சனைகள், ஃபித்னாக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிந்திருந்தால் பெண்களை தடை செய்திருப்பார்கள். எனவே இந்த ஹதீஸ் காட்டுகின்றது, குழப்பங்கள் ஏற்படும், ஃபசாதுகள் ஏற்படும் என்றால் அந்த நன்மையான காரியத்தை விட்டுவிடதான் சிறப்பானது. ஆனா பெண்கள் பள்ளிக்கு வர்றது, வீட்டுக்கு வர்றதை விட நன்மை குறைவுதான் என்றிருக்கின்ற காரணத்தினால் சஹாபாக்கள் முடிவு செய்தார்கள், குறிப்பாக ரலியல்லாஹு முடிவு செய்தார்கள், பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம். பள்ளிவாசல்ல தொழுதாதான் மார்க்கத்தை புரிய முடியல என்பதை இப்போது கிடையாது.
இப்போது சகாபாக்கள் எல்லாம் மார்க்கத்தை புரிந்து கொண்டார்கள். இனிமேல் புதிய வசனங்கள் புதிய சட்டங்கள் வரக்கூடிய சூழ்நிலையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோடு அந்த சூழ்நிலை முடிந்துவிட்டது. எனவே ரசூலுல்லாஹ் சொன்ன அவர்களின் வீடுதான் அவர்களுக்கு சிறப்பான ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே அந்த அடிப்படை வீட்டில் சொல்லுங்கள் என்று உமரலியல்லாஹு தஆலா ஆணையிட அன்றைய பெண்களை ஏற்றுக்கொண்டார்கள். ஃபித்னா ஃபசாது ஒழிக்கப்பட்டது. இப்ப நம்ம சில கேள்விகள் அவங்களை பார்த்து கேட்கணும். உங்களுடைய பெண்களை பள்ளிவாசலை விட்டு தடுக்க வேண்டாம், வெளியே வந்தா வரட்டும் சொல்லி இந்த ஹதீஸ் காட்டு. பெண்கள் என்ன செய்யலாம்? வீட்டை விட்டு வெளியே வரலாம்னு காட்டு. இப்ப நாம கேட்கிறோம், மதுகவை மறுக்கக்கூடியவங்கள்ட்ட ஒரு நிலைப்பாடு இருக்கு, ஒரு சட்டம் இருக்கு. என்ன சட்டம் தெரியுமா? ஒரு ஹதீஸ் அது சஹீஹான ஹதீஸாக இருந்தாலும் குர்ஆன் வசனத்திற்கு முரண்பட்டால் அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக் கூடாது. இது அவங்களுடைய நிலைப்பாடு. ஒரு சஹீஹான ஹதீஸா இருந்தாலும் கூட ஒரு குர்ஆன் வசனத்திற்கு முரணாக வந்தால் அந்த ஹதீஸை ஏற்றுக்கொள்ளக் கூடாது. அவங்க சட்டம் எடுத்து போய் கேட்டுப்பாரு. அந்த அடிப்படையில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சிஹ்ர் செய்யப்பட்டது, சூனியம் செய்யப்பட்டது. புகாரியில் பதிவு செய்யப்பட்ட சஹீஹான ஹதீஸ். இந்த ஹதீஸ் அவங்க ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் சிஹ்ர் செய்யப்பட வேண்டாம். ஏன்னு சொன்னா குர்ஆன் வசனத்துக்கு முரணாக இருக்கான். எந்த வசனம்? அல்லாஹு யஅஸிமுக மினன்னாஸ், அல்லாஹ் மனிதர்களை விட்டு உங்களை பாதுகாப்பான்னு அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹுவே ரசூலுல்லாஹ்வை பாதுகாப்பதாக சொன்ன பிறகு அந்த பாதுகாப்பு என்ன பாதுகாப்பு? அது விளக்கமே வேற. பெருமானாரை கொலை செய்வதை விட்டும் அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டான் தான் அதுக்கு விளக்கம். அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் பாதுகாக்கிறான். எதை விட்டும்? யார் ரசூலுல்லாஹ்வை கொலை செய்ய முடியாதுன்னு அர்த்தம். சாதாரண தீங்குகள் ஏற்படுத்த முடியாது இந்த வசனத்தின் விளக்கமே இல்லை. இதனால்தான் உஹது யுத்தத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பல்லு வந்து சஹீஹாக்கப்பட்டது, இதை காயமாக்கப்பட்டது. இதுக்கெல்லாம் அந்த வசனம் முரணே கிடையாது. ஆனா இந்த விளக்கத்தை விட்டுட்டு அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் பாதுகாத்துக் கொண்டான். அப்படி இருக்க எப்படி சிஹ்ர் செய்ய முடியும்? எப்படி சூனியம் செய்ய முடியும்? எப்படி சூனியம் பாதிப்பை ஏற்படுத்த முடியும்? இந்த வசனத்துக்கு இது முரணாக இருக்கின்ற காரணத்தினால் ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்யப்பட்ட ஹதீஸ் புகாரியா இருந்தாலும் சரி, புகாரி இருக்கிறது, சஹீஹாக இருந்தாலும் சரி, நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொல்லி இன்னை வரைக்கும் நிலைப்பாடு இருக்கிறார். அப்ப அந்த அடிப்படையில பார்த்தா பெண்கள் வெளியே வந்தா தடுக்காதீங்க அப்படிங்கிற இந்த ஹதீஸ் குர்ஆன் வசனத்துக்கு முரணாக வருகிறது. எப்படி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கின்றான்? பெண்களை பார்த்து சொல்கின்றான், உங்கள் வீடுகளிலேயே தங்கியிருங்கள், வீட்டை விட்டு வெளியே வராதீங்க. அறியாமை காலத்து பெண்கள் வெளியே வந்து சுத்தி திரிஞ்சாங்களே அந்த மாதிரி தெரியாதீங்க. வீட்டுல இருந்த தொழுகுங்கள், வீட்டுல இருந்துன்னு சொல்லிட்டு அடுத்த எல்லாம் அசின்னஸ்கலா தொழுகுங்கிறான். அப்ப என்ன அர்த்தம்? நீங்க தொழுகையா இருந்தாலும் வீட்டுல தான் தொழுகணும். அதோட தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கிறான், உங்க வீடுகளிலே சொல்லப்படக்கூடிய இறை வசனங்களை ஹதீஸுகளை வீட்டிலிருந்தே கேளுங்கள். அப்ப இந்த ஆயத்து காட்டுது பெண்கள் வந்து வீட்டுலதான் இருக்கணும், வீட்டுலதான் தொழுகணும், வீட்டுல இருந்துதான் குர்ஆன் வசனங்களை கேட்கணும், வீட்டுல இருந்துதான் ஹதீஸை கேட்கணும். அப்ப இந்த வசனத்துக்கு இந்த ஹதீஸ் முரண்படுதா இல்லையா? பள்ளிவாசல் ஹதீஸ் முரண்படுதா இல்லையா? அப்ப இந்த சட்ட பிரகாரம் இந்த ஹதீஸ் பெண்களை தடுக்காதுங்கிற இந்த ஹதீஸ் இந்த வசனத்துக்கு முரண்படுகின்ற காரணத்தினால் இது சஹீஹாக இருந்தாலும் விட்டுவிட வேண்டுமே. உங்கள் நிலைப்பாடு பிரகாரம் உங்கள் சட்ட பிரகாரம் இந்த ஹதீஸை விட்டுவிட வேண்டும். இந்த ஆயத்துக்கு முரண்படுகின்ற காரணத்தினால் இந்த ஹதீஸை எடுக்கவே கூடாது. எப்படி ரசூலுல்லாஹ்வுடைய சிஹ்ர் செய்யப்பட்ட ஹதீஸை எடுத்துக் கொள்ளவில்லையோ அதே போன்று இந்த ஹதீஸையும் நீங்கள் எடுக்கக்கூடாது. இரண்டாவது, அவங்க சொல்ற வாதம் பெண்களை தடுக்காதீங்க அப்படிங்கிற ஹதீஸை மட்டும் இல்லை, நாம தடுப்பா பெண்கள் வரக்கூடாதுன்னு தடுத்தா பெண்கள் மக்காவுக்கு போறாங்க, ஹரம் ஷரீஃப்ல சொல்லுறாங்களே, ஜும்மாவெல்லாம் சொல்லுறாங்களே, அதையும் தடுக்கல அப்படின்னு கேட்பாங்க. இதுக்கு மட்டும் ஹரம் ஆதாரமா அமைந்து விடுகிறது. பெண்கள் வந்து பள்ளிவாசலுக்கு போறதுக்கு மட்டும் ஹரம் ஷரீஃப் ஆதாரம். ஹரம் ஷரீஃப்ல பெண்கள் சொல்லுறாங்க, எனவே நாங்கள் எங்கள் பள்ளிகள் சொல்லுவோம் சொல்லி அதே ஹரம் ஷரீஃப்ல தராவி 20 ரக்காத்து நடக்கின்றது. ஹரம் ஷரீஃப் 20 ரக்காத்து, நாங்கள் 20 ரக்காத்து, அதை எடுக்க வேண்டியதுதானே. அதுல மட்டும் ஹரம் ஆதாரம் கிடையாது. பள்ளிவாசலுக்கு பெண்கள் போறது ஆதாரம், ஹரம் ஷரீஃபுக்கு பெண்கள் செல்கிறார்கள், எனவே உங்கள் பள்ளிக்கு வருகிறோம், அழைக்கிறோம். ஹரம் ஷரீஃபு ஏன் பெண்கள் போறாங்கன்னு சொன்னா, இங்கே மக்காவுக்கு போறாங்க, பல லட்சங்கள் செலவு செய்து போறாங்க, சொந்த பந்தங்களை துறந்து செல்கிறார்கள். ஏன் தெரியுமா? ஹரம் சொல்றா 1 லட்சம் நன்மை அதிகமாக கிடைக்கும். ஹரமுக்கு போன பிறகு மக்காவுக்கு போன பிறகு ரூம்ல சொல்றா
1,00,000 நன்மை கம்மியா கிடைக்கும். ஹரம் ஷரீஃபை தொழுதா 1,00,000 நன்மை கூடுதலாக கிடைக்கும். எனவே நன்மை அதிகமாக கிடைப்பதற்காக வேண்டி பெறுகிறார்கள். அந்த நன்மையை பெறுவதை விட்டு நான் தடுக்கக்கூடாது. இந்தியாவில் அப்படி சட்டமா? உலகத்தில் இந்த 3 பள்ளியை தவிர, மக்கா, மதீனா, பைத்துல் முகத்தஸ் அல்லது சுபா பள்ளி, இதை தவிர வேற எந்த பள்ளியிலாவது போய் தொழுதால் அதிக நன்மை கிடைக்குமா? அப்படி அதிக நன்மை கிடைத்தால் நம்ம எடுக்க மாட்டோம். வீட்டுல தொழுத நன்மை கம்மி, பள்ளிவாசலுக்கு போங்க, இந்த பள்ளிக்கு போங்க, இந்த பள்ளிக்கு போனா அவங்களுக்கு 1,00,000 நன்மை கிடைக்கும், 50,000 நன்மை கிடைக்கும் சொன்னா போங்க அனுபவிக்கும். நிலைமை நேரம் மாற்றம் இல்ல. வீட்டை தொழுதாலும் பெண்களுக்கு நன்மை அதிகம். கஷ்டப்பட்டு பள்ளிவாசலுக்கு போறீங்க, நன்மை கம்மி. எனவே நன்மை கிடைப்பதின் காரணத்தினால் ஹரம்ல தொழுதா 1,00,000 நன்மை கிடைக்கின்றது. ஒருவேளை தொழுகை விட்டால் 1,00,000 நன்மை லாசாகி விடுகின்றது. எனவே அந்த நஷ்டம் பெண்களுக்கு ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டித்தான் ஹரம் ஷரீஃபை நாம் அனுமதிக்கிறோம் பேசுவாங்கன்னு சொல்லி. ஆனால் இந்தியாவில் மட்டுமல்ல, உலகத்தில் எந்த பள்ளிக்குமே சரி, அந்த பள்ளிக்கு சென்று சொல்வதால் அதிக நன்மை கிடைக்கும் என்ற ஒரு சட்டம் இல்லை, ஒரு நிலைப்பாடு இல்லை. எனவே வீட்டை சொல்வதாக நன்மை அதிகமாக இருக்கின்றது, பள்ளிவாசலுக்கு சென்று சொல்வதால் நன்மை குறைவாக இருக்கிறது. எனவே நீங்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம்னு சொல்றோம். அதே மாதிரி ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பெண்கள் பள்ளிவாசலுக்கு வருகின்ற காரணத்தினால் பலவிதமான சுழல்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நல்ல கவனிங்க, மார்க்கத்தினுடைய அந்த சூட்சுமத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஆண்கள் பள்ளிவாசல்ல தான் தொழுகணும்னு சொல்லிட்டாங்க. எந்த அளவுக்கு சொன்னா, பள்ளிவாசலுக்கு வரா வீட்டுக்குள்ளதான் வீட்டை குளிச்சுவேன்னு சொன்னாங்க. அப்ப அந்த அளவுக்கு ஆண்களுக்கு கடமையாற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே ஆண்களை பார்த்து சொன்னார்கள், உங்களுக்கு பயம் இருந்தால், உயிரை பற்றிய பயம் இருந்தால், பொருளை பற்றிய பயம் இருந்தால், ஏன் ஒரு இருட்டு ஏற்பட்டு விட்டால், இந்த மாதிரி கரண்ட் வசதி எல்லாம் கிடையாது, திடீர்னு பயங்கரமான இருட்டு ஏற்பட்டு விட்டது, இருட்டு ஏற்பட்டு விட்டாலே, ஏன் கடினமான மழை பொழிஞ்சிருச்சு, ரோட்டை நடந்து வந்தா ஆடைகள் எல்லாம் நிறைந்துவிடும், இப்படிப்பட்ட மழை பொழிந்தால் நீங்க வீட்டிலே தெரிந்து கொள்ளுங்கள். ஆண்களுக்கு ரசூல் அனுமதி கொடுக்கிறாங்க. உங்களுக்கு பயம் இருந்தால், உடல் பயம் அல்லது பொருள் பயம், நோய் பயம் இருந்தால் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம், வீட்டிலேயே தெரிந்து கொள்ளுங்கள். உடல் பயத்தை விட, பொருள் பயத்தை விட ஒரு பெண்ணுடைய மானம் பெரிதல்லவா? உடலுக்கு பயந்தால், உயிருக்கு பயந்தால், மழையை நினைந்தால், காற்று வந்திருந்து பயந்தா பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம். பள்ளிவாசல் வருவதற்கு திறமையாக்கப்பட்ட ஆண்களே, பள்ளிவாசலுக்கு வந்தால்தான் தொழுகை கூடும் என்று சொல்லப்பட்ட ஆண்களே, உடல் உயிருக்கு பயந்தால் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம் என்றிருந்தால், ஒரு பெண்மணி தன்னுடைய மானத்தை பயந்தால், இந்த காலம் குறிப்பிட்ட குழப்பமான காலகட்டம், தன்னுடைய மானத்தை பயந்தால் பள்ளிவாசலுக்கு வரணுமா? அது மட்டும் இல்லைங்க, ஒரு பெண்மணி பள்ளிவாசலுக்கு வர ஆரம்பிச்சா பின்னாடியே சைத்தான் வருவான், பின்னாடியே சைத்தான் வருவான். எப்படிப்பட்ட முத்தகையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட வணக்கசாலியாக இருந்தாலும், பெண்ணின் மூலமாக குழப்பம் செய்யப்பட்டவர்கள், பெண்ணின் காரணமாக ஈமானை இழந்தவர்கள் எத்தனையோ பேர் சரித்திரங்கள்ல உண்டு. பெரிய வணக்கசாலியாக இருப்பாள், ஒரு பெண்ணை பார்த்த காரணத்தினால், ஒரு பெண்ணை சந்தித்த காரணத்தினால் அவருடைய ஈமான் போய்விட்டது, அவருடைய தக்குவா போய்விட்டது. உங்களுடைய ஈமானே பலகீனமான ஈமான். ஆடி அசைஞ்சு ஆட்டத்தோடு சொல்ல போறோம், அந்த நேரத்தில் பெண்ணு வந்தா என்னங்க ஆகும்? யதார்த்தமான பார்வைப்பட்டால் என்ன ஆகும்? அப்ப உடல் உயிரை விட மானம் பெரிது, உடல் உயிரை விட ஈமான் பெரிது. கஷ்டப்பட்டு நோன்பு வைத்து சம்பாதிக்கின்ற தக்குவா அந்த பெண்ணை பார்த்த காரணத்தினால் பறிபோய்விட்டால் அந்த ஈமான் ஏற்பாடு என்ன? எனவேதான் உடனடியாக சொன்னாங்க, தயவு செய்து பெண்கள் பள்ளிவாசலுக்கு வர வேண்டாம். நீங்கள் பள்ளிவாசலுக்கு வருகிறீர்கள், ஆண்களும் பள்ளிவாசலுக்கு வருகிறார்கள். யதார்த்தமான பார்வை சந்திப்பு ஏற்பட்டு அந்த ஆண்களின் ஈமானை, அந்த ஆண்களுடைய தீனை குழப்பி விடாதீர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலே மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், தொழுகையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் இருந்த காரணத்தினால் கூட பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தார்கள். ஆனால் ரசூலுல்லாஹ் அந்த பெண்களை பார்த்து உன்ன கையுள்ள உன்ன வீடுதான் சிறந்தது என்று சொன்னார்கள். இந்த அந்த நிலைப்பாடு இப்ப இல்ல, நீங்கள் மார்க்கத்தை கற்றுக்கொண்டீர்கள், மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டு விட்டது, எனவே வீட்டில் சொல்லுவதுதான் சிறந்தது என்பதாக முறையாக சொன்ன அந்த நிலைப்பாட்டை நாம் அமல்படுத்துகின்றோம். எனவே அருமையான பெருமக்களே, பெண்கள் பள்ளிவாசல் வருவதற்கு அல்லது ஜும்மா தொழுகை கலந்து கொள்வதற்கு அவர்களுக்கு கடமை இல்லாத காரணத்தினால் அவர்கள் பள்ளிவாசலுக்கு வர தேவையில்லை. வந்தால் குழப்பங்கள் ஏற்படும், பித்னாக்கள் ஏற்படும், உடல் உயிரை விட மானம் பெருகி, உடல் உயிரை விட ஈமான் பெருகி என்ற நிலைப்பாடு இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் வருவதை நாம் தடை செய்ய வேண்டும்.
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் தக்வா உச்சகட்டத்தில் இருந்தது. எந்த சஹாபியும் எந்த பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்க மாட்டார்கள். அப்படியே யாராவது ஒரு பலகீனமான ஈமான் உள்ளவர், புதுசா இஸ்லாத்துக்கு வந்த ஒருவர் பலகீனமான ஈமானின் காரணத்தினால் ஒரு பெண்ணை ஏறெடுத்து பார்த்துவிட்டால் உடனே இறைவசனம் இறங்கிவிடும். அப்படிப்பட்ட காலம் அது. எந்த சஹாபி பார்க்க மாட்டாங்க. அல்லாஹ் அச்சத்தின் காரணமாக அப்படியே நிம்மதி யாராவது என்ன பார்த்துட்டா அல்ல வசனத்தை இறக்கிடுவான். அந்த பயம் இருந்தது. நம் விஷயத்தில் அல்லாஹ் வசனத்தை இறக்கிடுவானே. பிரபையும் வசனத்தை கேள்விப்பட்டிருக்கோம். மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள் பார்வைகளை தாழ்த்திக் கொள்ளட்டும், மூமினான பெண்களுக்கு சொல்லுங்கள் வீதியிலே செல்லும் போது பார்வையை தாழ்த்திக் கொள்ளட்டும். இந்த வசனம் இறங்கிய காரணம் என்ன தெரியுமா? ஒருத்தர் புதுசா இஸ்லாத்துக்கு வந்தார், இப்பதான் ஈமான் கொண்டிருக்கிறார், ரோட்ல நடந்து போறார், யதார்த்தமாக ஒரு பெண்ணை அண்ணாந்து பார்த்தார். புதுசா வந்து ஈமான் தத்துவம் பரிபூர்ணமாக ஒரு பெண்ணை ஒரு பார்த்தார். யதார்த்தமான பார்வை, முதல் பார்வை மன்னிக்கப்படும். இவர் இரண்டாவது பார்வையும் பார்த்தார். அப்படி பார்த்ததுல நேரம் அது சோதனை மோதிக்கிட்டார். மோதி நெத்தியில காயம் இருக்குது. ரசூலுல்லாஹி திரும்பி வர்றாரு, நான் ஈமான் கொண்டே நெத்தியில காயம் வந்துருக்கு. இவர் செஞ்ச தப்புக்கு தானேன்னு தெரியல. அப்பதான் அல்ல அந்த வசனத்தை இறக்கி வச்சான். மூமினான ஆண்களுக்கு சொல்லுங்கள், ரோட்ல போறப்ப அப்படிலாம் பார்க்க கூடாது, என்ன செய்யணும், கீழே தூக்கிக்கிட்டே போங்க. இப்படி ஒரு சின்ன தப்பு ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ் என்ன செய்வான்? உடனே வசனத்தை இறக்கி விடுவான். அப்படிப்பட்ட அந்த காலகட்டத்திலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெண்களுக்கு சொன்னார்கள், வீடுதான் சிறந்தது. இந்த காலகட்டம் அப்படிப்பட்ட காலகட்டம் அல்ல. தக்குவாங்கிறதே மருந்துக்கு கூட கிடைக்காத காலகட்டம். ரொம்ப கஷ்டப்பட்டு பாடுபட்டால் 1% 2% நமக்கு தக்க வரக்கூடிய காலகட்டம். எனவே பெண்கள் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு அபாயத்தை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது. எனவே நம்முடைய நிலைப்பாடு என்றால் பெண்களுக்கு ஜும்ஆ தொழுகை கடமை இல்லை, பள்ளிவாசல்ல வந்து ஜமாத்தில் கலந்து கொள்வதும் கடமை இல்லை. எனவே பெண்கள் ஃபித்னாவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழியாக இருக்கின்ற காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, பெண்கள் வந்து சைத்தானின் வலைகளாக, ஆண்களை கெடுக்கக்கூடிய வலைகளாக அவர்களை கைப்பற்றிக் கொள்கிறான் என்ற ரசூலுல்லாஹ் சொன்ன காரணத்தினால் பள்ளிவாசலுக்கு வராமல் பெண்களை தடுக்கின்றோம். நீங்க பள்ளிவாசல்ல கஷ்டப்பட்டு வந்து சொல்லுதாலும் அதிலும் கூட வரக்கூடிய பெண், பள்ளிவாசலுக்கு வரக்கூடிய பெண், ஒரு நபர் பேசக்கூடிய பேச்சை கேட்ட ஆர்வம் மூட்டி பேசுகிறார். பள்ளிவாசலுக்கு வர்றப்போ நீங்க நல்ல நறுமணம் பூசிக் கொண்டு வாருங்கள், சிறந்த ஆடைகளை உடுத்தி வாருங்கள். அந்த பேச்சில் யார் இருக்கிறா? ஆண்களும் இருக்கிறாங்க, பெண்களும் இருக்கிறாங்க. ஒரு முறைக்கு அவர் சொல்லவில்லை, ஆண்களுக்கு மட்டும்தான் சொல்லு. ஆண்களும் பெண்களும் ஜும்மா சொல்லக்கூடிய அந்த இடத்துல ஜும்மாவுடைய உரையில அந்த கத்தீப் ஆர்வம் மூட்டுகிறார். அப்போ ஜும்மா தொழுகைக்கு வர்றப்போ நல்ல ஆடை உடுத்தி வாருங்கள், நறுமணம் பூசி வாருங்கள் சொல்லு. சொல்றப்ப என்ன சொல்லிருக்கணும்? ஆண்களுக்கு மட்டும்தான், பெண்கள் நறுமணம் பூசக்கூடாது. ஒரு வார்த்தை கூட கடைசி வரைக்கும் கேட்டேன், பெண்களை பற்றி சொல்லவே இல்லை. அப்ப கேள்வி ஒரு பெரிய என்ன செய்வாங்க? அடுத்த வாரம் சும்மா போடுறப்போ நல்ல சென்ட்டை பூசிக்கிட்டு கம்மகன்னு வருவாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்தாலும் ரொம்ப எச்சரிக்கையாக இருந்தார்கள். கடைசி சொன்னாங்க. அது மட்டுமல்ல, பெண்களை பார்த்து திருப்பி திருப்பி சொன்னார்கள், எங்கள் பள்ளிக்கு வரும்போது நறுமணத்தை பூசி வரக்கூடாது. எந்த பெண்மணி நறுமணத்தை பூசிக்கொண்டு நம்முடைய பள்ளிக்கு வருவானோ அவருடைய தொழுகையை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். வந்து தொழுகை என்ன பண்ண? நறுமணம் பூசிக்கொண்டு வந்தால், ஆடை அலங்காரங்கள் செய்து கொண்டு வந்தால் உங்கள் தொழுகை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் காலத்துல வீட்டு வாசல நிற்கிறாங்க. ஒரு பெண்மணி தொழுதுட்டு ரோடு வழியா போயிட்டு இருக்கிறாங்க. உறவுக்கார பெண்மணியாக இருக்க வேண்டும். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அழைத்தார்கள், ஓ பெண்மணியே, என்ன நறுமணம் வாசலை தூக்குகின்றது? அம்மா பள்ளிவாசலுக்கு வந்த சென்று பூச வேண்டாமா? சொன்னார்கள், பெருமானாரின் ஹதீஸ் உனக்கு தெரியவில்லையா? அதுல ஹதீஸ் சொல்றாங்க, எந்த பெண்மணி நறுமணத்தை பூசிக்கொண்டு பள்ளிவாசலுக்கு வருவாளோ அவருடைய தொழுகை எல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என்ற ஹதீஸ் உனக்கு தெரியாதா என்று எச்சரிக்கை செய்து சொன்னாங்களா? நீ நறுமணத்தை பூசல, நஜிசை பூசிக்கிறாய். வீட்டுக்கு போய் குளிப்பு சுத்தம் செய். எப்படி குளிக்க வேண்டும் தெரியுமா? ஜனாபத்தி, குளிப்பு கடமையான ஒரு ஆள் எப்படி குளிப்பாரோ அதே போன்று குளித்து சுத்தம் செய்தால்தான், அந்த நறுமணத்தை நீக்கினால்தான் உங்களுடைய தொழில் ஏற்றுக் கொள்ளப்படும். பெண் நறுமணம் பூசுறது இந்த அளவுக்கு அபாயமானது. இன்னொரு ரொம்ப சொன்னாங்க, யாராவது நறுமணம் பூசிக் கொண்டு வந்தால் அவள் விபச்சாரி என்றார்கள். இந்த ஹதீஸ்லாம் விட்டுட்டாங்க. ஆர்வம் மூட்டிக்கிறார். அப்ப இன்னும் ஆகும் நறுமணம் பூசிட்டு போனா, நீ கண்ணை மூடிட்டு போனாலும் சரி, அந்த வாசனை நம்ம மூக்கில பட்டாலே அதிகமா சொல்லிருக்காதீங்க, சைத்தான் நம்ம ஈமானுக்கு எடுத்து விடுவார். எனவே இவ்வளவு பெரிய அபாயம் இருக்கின்ற காரணத்தினால் வீட்டு தொழுதா நன்மை அதிகமாக இருந்தும் கூட கஷ்டப்பட்டு
பெண்கள் பள்ளிவாசலுக்கு வந்து உங்கள் நன்மையும் குறைத்துக் கொள்வதோடு ஆண்களின் தொழுகையை ஆண்களின் ஈமானை பாழாக்கி விடாதீர்கள். ரசூலுல்லாஹுடைய அந்த ஹதீஸின் பிரகாரம் வீட்டு தொழுவுங்கள். ரசூலுல்லாஹ்வே சொன்ன பிறகு, ரசூலுல்லாஹ்வே கடமையில்லை என்று சொன்ன பிறகு அதற்காக கஷ்டப்படுவது, அதற்காக வேண்டி அழைப்பது, அதற்காக ஏற்பாடுகள் செய்வது, அது அனைத்துமே அதிக பிரசங்கித்தனம் என்று சொல்வதை விட வேறு நாம் சொல்ல முடியாது. அருமையான பெருமக்களை மார்க்கத்தை விளங்கி அதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எனக்கு உங்களுக்கும் தந்தல்வானாக. அல்லாஹ் ரசூல் எதை நமக்கு கடமையாக்கினார்களோ அந்த கடமைகளை செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ் ரசூல் எதை நமக்கு கடமையாக்கவில்லையோ அதை விட்டு ஒதுங்கி கொண்டவர்களாக, ஃபித்னா ஃபசாதுகளை விட்டு நாம் பாதுகாப்பாக இருக்கக்கூடியவர்களாக இல்லாமல் அல்லாஹ் தஆலா நம்முடைய சமுதாயத்தை ஆக்கி வைப்பானாக என்று கூறி இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த உரையை கேட்டுக் கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹ்ருதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.